கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா! எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. காரணம், பவுலும் சீலாவும் நடுராத்திரிலே துதித்து பாடினார்கள். துதித்து பாட பாட அவருடைய கட்டுக்கள் எல்லாம் கழன்று போனதாம். இல்லையா? ஆகவே இங்கே நம்ம வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் யோசபாத்துக்கு விரோதமாக வராங்க. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது அங்கே ஜெபித்த பிறகு பார்க்குறோம், பாடகரை ஏற்படுத்தி பாடகர் பாடும்படி துதிக்கும்படி வைத்தார். அவர்கள் பாடி துதித்தார்கள். என்ன ஆனது? அதே 2 நாளாம் 20:22 வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்து போனாங்க. காரணம், துதித்தார்கள். துதிக்கணும். துதிக்கும் போது கர்த்தர் வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். ஆகவே நாம் துதிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாமா? நெஸ்க்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வாரத்துக்கு நன்றி. துதியினாலே எரிகோ கோட்டை விழுந்தது. துதியினாலே சேயீர் மலைதேசர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், யோசபாத்துக்கு விரோதமாக அந்த 3 ஜாதி மக்கள் வெட்டுண்டு அழிந்து போனதை பார்த்தோம். ஆகவே துதி எவ்வளவு வலிமையானது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் கடமைக்காக துதிக்காதபடிக்கு உண்மையாகவே நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெயித்து பெற்றுக்கொள்வதை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.